இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை மட்டுமே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்து பாருங்கள். உடல் சோர்வு, மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடலுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், உடல் சோர்வை நீக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் விற்கிறாங்க. அதிகமான காசு கொடுத்து வாங்கி அதை நாம் பயன்படுத்தாமல் வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுவையாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். வேர்க்கடலை, கம்பு, கோதுமை, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, ஏலக்காய் எல்லாமே நம்ம எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வேர்க்கடலையை ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையில் எண்ணற்ற புரதச்சத்துக்கள் இருக்குதுங்க. இப்போ நாம் காய்கறி, முட்டையை சாப்பிட்றோம்ல, அதில் இருக்கிற சத்துக்களை விட அதிக சத்துக்கள் இருக்குது. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ஓரளவுக்கு ரொம்ப கருகிடாமல் நல்லா வறுபட்டு செவந்து வந்தோடனே நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா பொருளையும் தனித்தனியாக பிளேட்டில் மாற்றி வறுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கம்பு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது. புரதச்சத்து, நார்ச்சத்து, பி காம்ப்ளெக்ஸு, இரும்பு சத்து எல்லாமே ரொம்ப இருக்குது. குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்குது. இது உடல் சோர்வு, உடல் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுவும் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு லைட்டாக பொரியும் பாருங்கள். நம்ம சோளம்லாம் வறுத்தோம்னா பொரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கோதுமை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை நல்லா கழுவிட்டு, நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு காய வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். கோதுமையில் குறைந்த அளவு தான் கொழுப்பு சத்து இருக்குது. நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் சோர்வை நீக்கும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தரும். இது நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று வெடிக்கும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், வெடித்து வருது இல்லையா? இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒன்றொன்றையும் தனித்தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பொட்டுக்கடலாம் உருண்டை செஞ்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இதுலேயும் நம்ம சேர்த்துக்கிட்டால் இது நல்ல சத்துக்கள் கிடைக்கும். பொட்டுக்கடலை சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். நம்ம இதையும் வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 6-7 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை நிறைய பயன்படுத்தலாம். எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும், உடல் சோர்வையும் நீக்கும். ஏலக்காய் நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். அதனால் ஏலக்காயும் சேர்த்துக்கிறோம். இதுவும் வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லாமே தனித்தனி பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று ஒவ்வொரு இதில் அரைப்படும். அதனால் ஒட்டுக்காக சேர்த்துனா அரைப்படாது. அதனால் தனித்தனியாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்பை சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம்.
நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கப்பி வர்றதையும் நம்ம மறுபடியும் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கோதுமையும் சேர்த்து அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சுக்கலாம். இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, பரபரன்னு விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து ஜலிச்சுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் கசியும், அதனால் பரபரன்னு தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் இதே மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஜலிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம சூடான பாலில் கலந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வரிசியும் அதே மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி ஜலிச்சுக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நல்ல எலும்புக்கு ஒரு வலு சேர்க்கும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தரும். இப்போ எல்லா பொருளும் நம்ம அரைச்சி ஜலிச்சாச்சு. இப்போ நான் வந்து சுக்கு பவுடரு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சுக்கை வந்து நம்ம காஞ்ச இஞ்சியை காய வச்சு தான் சுக்கு எடுக்கிறோம். அதை வாங்கிட்டு வந்து மேல் தோலை சீவி நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக நல்லா சூடான பால் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம அரைச்சி வச்ச ட்ரிங்க் பவுடரில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல சூடான பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆற்றி எடுத்துக்கலாம். எந்த கட்டியும் பிடிக்காது, கட்டியே விழாது. இதில் நல்லா இந்த மாதிரி ஆற்றி எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வறுத்து தான் நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துருக்கோம், அதனால் அப்படியே குடிக்கலாம். நீங்கள் இதில் கஞ்சி வேணாலும் காய்ச்சி உப்பு போட்டு கலந்து குடிக்கலாம். கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.